ஐநார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கெஞ்சினா மிஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி சோழன் எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா நிலா பிடிவாதமா உங்களோட என்னால வாழ முடியாது சோழன், நம்ம போற லாஸ்ட் ஹியரிங் இதுவா தான் இருக்கணும். போறோம், விவாகரத்து வாங்குறோம், வீட்டுக்கு வரோம். போன தடவை தான் ஹியரிங் அட்டன் பண்ணல, இந்த தடவை 2 பேருமே அட்டன் பண்ணி விவாகரத்து வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா விடாப்புடியா சொல்லவும் சோழனுக்கு பார்த்தா மனசே விட்டு போயிருது. ச்சே, அவ்வளோதானா? இவகிட்ட நம்ம எத்தனை தடவை எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் இவளுக்கு மண்டையில எதுவுமே ஏறுற மாதிரியே தெரியல. சரி விட்டுடா சோழா அப்படின்னு சொல்லி சோழன் மனசே வெறுத்து போய் தான் கோர்ட்டுக்கும் போறாரு. கோர்ட்டுக்கு போனா நிலா சோழனுடைய வக்கீலும் அதைத்தான் சொல்றாங்க. ஜட்ஜி மேடம் கேட்பாங்க விவாகரத்து வேணுமான்னு, மியூச்சுவலாக தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 2 பேருமே உறுதியாக விவாகரத்து வேணும்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு இதுவே லாஸ்ட் ஹியரிங்காக இருக்கும், அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக விவாகரத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் சொல்லவும் சரின்னு சொல்லி நிலாவும் சோழனும் உள்ளே போகிறாங்க. நிலா சோழனுடைய கேஸும் வருது. அப்போ ஜட்ஜும் கேட்குறாங்க, என்ன 2 பேர்த்துக்கும் மியூச்சுவலாக விவாகரத்து வாங்குறதுல விருப்பம் தானே, எதுவும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கவும் அப்போதான் நிலா வாயை மூடிக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் சோழன் டக்குன்னு இல்லை மேடம், கவுன்சிலிங்லாம் எதுவுமே வேண்டாம், 2 பேரும் மியூச்சுவலாகவே விவாகரத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா சோழன் சொல்லவும் இங்கே நிலாவுக்கு பார்த்தா மனசே கேட்கல. என்ன என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கடந்து அப்படியே பதறாங்க. சோழனுக்கு எனக்கு விவாகரத்து ஆயிருமோ, சோழன் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பார்த்தா மனசுக்குள்ளே கடந்து துடிக்கிறாங்க. கண்ணில் பார்த்தா நல்லாவே தெரியுது. சோழன் சொல்லிடுறாரு, ஆனால் உள்ளே கடந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நிலா பார்த்தா வெளியில் சொல்லாமல் கடந்து துடின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜட்ஜு மறுபடியும் ஒரு தடவை கடைசியாக கேட்குறேன், உங்களுடைய இறுதி வாய்ப்பு, இல்லை 4 மாதம் 6 மாதம் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்கையில் அப்பையும் சோழன் இல்லை மேடம், நீங்கள் விவாகரத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இங்கே நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா வீட்டிலலாம் சேர்ந்து வாழ்வோம், விவாகரத்து வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ திடீர்னு இங்கே வந்துட்டு விவாகரத்து வேணும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நிலாவோடைய மனசெல்லாம் பார்த்தா மொத்தமாக மாறிடுது. சோழனோட நிலா சேர்ந்து வாழணும் ஆசையும் படுறாங்க. ஆனால் உள்ள ஒரு ஈகோ பார்த்தா தடுத்துக்கிட்டே இருக்கு. என்னத்தை போய் சேர்ந்து வாழ்ந்தது, முறைப்படி நடக்காத கல்யாணம், நான் என்ன அவனை காதலிக்கவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஏதேதோ மனசுக்குள்ள காரணத்தை போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காங்க. சரி, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஹியரிங், உங்கள் 2 பேர்த்துக்கும் விவாகரத்து அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறாங்க ஜட்ஜு. அப்போ தான் பார்த்தா நிலா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்கவும் இல்லை மேடம், எங்களுக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் விவாகரத்து வேண்டாமா இப்போ தானம்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லவும் இல்லை மேடம், இல்லை விவாகரத்து எங்களுக்கு வேண்டாம், எனக்கு விவாகரத்து வாங்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் விவாகரத்து வாங்குறதுல விருப்பம் இல்லையா, அப்போ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கவும் அப்போ சோழன் பார்த்துட்டு கனவா நினவா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி ஒரே அதிர்ச்சியோட நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம் மேடம், நான் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் ஏமா இதைத்தானே கேட்டேன், இப்போ கடைசியாக கேட்குறேன் உன்னுடைய முடிவு என்னன்னு, அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஜட்ஜ்மெண்ட் எழுத போகையில் விவாகரத்து வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்கவும் இல்லை மேடம், எனக்கு இந்த நிமிஷம் இப்போ எனக்கு தோன்றது இவரோட எனக்கு சேர்ந்து வாழன்னு தான் தோணுது, எனக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பட்டுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். என்னடா சோழா இங்கே என்ன நடக்குது, விவாகரத்து வேணும்னு சொன்னவ இப்போ திடீர்னு இங்கே வந்து விவாகரத்து வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு மனசுக்குள்ள உள்ள பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். நிலாவுடைய வக்கீலும் கேட்குறாங்க, என்ன நிலா விவாகரத்து வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் எழுத போகையில இப்போ விவாகரத்து வேணான்னு சொல்றீங்க, எங்களுடைய நேரத்தை வீணடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கவும் ஐயோ இல்லை மேடம், விவாகரத்து வேணும்னு தான் தோணுச்சு, ஆனால் அதுக்கான காரணத்தை நான் யோசிச்சு பார்க்கல, எந்த காரணமே எனக்கு சரியான காரணமாக தோணவே இல்லை, சோழன் என் கூட இருந்தாதான் நல்லதுன்னு தோணுது, சோழன் கூட நான் வாழன்னு ஆசைப்படுறேன், எனக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பட்டுன்னு போட்டு உடைக்கவும் சரிம்மா நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான், எல்லாருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்கறது எங்கள் வேலை கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து வாழன்னு தான் நாங்கள் நினைப்போம், அதுக்கான டைமும் கொடுப்போம், அதுக்கான கவுன்சிலிங்கும் நாங்கள் கொடுப்போம், இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னதுனால தான் இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் விவாகரத்து கொடுக்கலான் இருந்தோம், இப்போ நீங்களே வேணான்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுக்கு விவாகரத்து, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் பார்த்தா சந்தோஷமாக சொல்லவும் நிலாவும் சோழனும் பார்த்தா வெளியே வந்துடுறாங்க.
இங்கே சோழனுடைய முகத்துல எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நிலா பார்த்தா திணறி போயிருக்கவும், என்னங்க உள்ள என்ன நடந்துச்சு? ஏன் விவாகரத்து வேணான்னு சொன்னீங்க? எனக்கு விவாகரத்து வேணும்பா, நான் போய் வக்கீல் மடத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சோழனுடைய கையை பிடிச்சு பார்த்தா நிலா பட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. எனக்கு ஒன்றும் விவாகரத்தெல்லாம் வேணாம். என்ன எப்பயுமே விவாகரத்து வேணாம், சேர்ந்து வாழுவோம், விவாகரத்தெல்லாம் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ என்னன்னா விவாகரத்து வேணுன்றீங்க, விவாகரத்து கொடுத்துருங்க மேடம்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீங்க தான் கெஞ்சினா மிஞ்சுறீங்களே. உங்ககிட்ட எத்தனையோ தடவை என் மனசுல இருக்கிற காதலை நான் நிறையா தடவை எடுத்து புரிய வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு தடவை கூட என் லவ் கன்சிடரே பண்ணலையேங்க. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேல, நான் பொய் சொன்னேன் தான், ஏமாத்தினேன் தான். ஆனா நான் உங்க மேல வச்ச காதல் மட்டும் பொய்யோ ஏமாத்து வேலையோ கிடையாதுங்க. அது உண்மையானது. உங்களை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் நிலா. உங்களை விவாகரத்து பண்ணணும்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சது கிடையாது. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணது கூட நீங்க தான். ஒவ்வொரு தடவையும் இந்த ஹியரிங் விஷயமா வரும்போது எப்படியாவது நீங்க விவாகரத்து வேணான்னு சொல்லிட மாட்டீங்களான்னு நான் நிறைய தடவை நினைச்சது உண்டு. அதனால தான் இப்ப சொல்றேன் உங்ககிட்ட, உங்க அம்மா காது வரைய அந்த விஷயத்தை, விவாகரத்து விஷயத்தை கொண்டு போய் அன்னைக்கு உங்ககிட்ட பேசுனது, அதை கூட செஞ்சது நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா பார்த்தா கோபறாங்க. உங்க அம்மா சொன்னாவாவது நீங்க விவாகரத்து வேணான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்கிட்ட பொய் சொல்லாம உங்களால இருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி நிலா கோபப்படவும், சரி விடுங்க, இப்ப நீங்க கோர்ட்ல சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உண்மைதான், சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், சோழன் பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு. நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தா சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாரும் பயங்கரமான பக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டு வர போகிறாங்க. அண்ணி இனிமேல் இங்கே இருப்பாங்களா இல்லை வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. சோழனும் நிலாவும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்தோட கார்ல இருந்து இறங்கவும், என்னடா 2 பேரும் முகத்திலையும் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி பாண்டியும் பல்லவனும் பேசிக்கிறாங்க. தெரியலேனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு, ஏன்பா நிலா விவாகரத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அப்போதான் நிலாவும் சோழனும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. வேகமாக பார்த்தா சோழன் ஓடியாந்து சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அண்ணே விவாகரத்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், நிலா விவாகரத்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், உண்மையா அப்பா நிலா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணே விவாகரத்து வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் பாண்டியும் பல்லவனும் கேட்குறாங்க, எங்க விவாகரத்து வாங்க விருப்பம் இல்லைன்னா அப்போ சோழன் கூட சேர்ந்து வாழ போறீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், நிலா பார்த்தா சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. சோழன் பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காரு.